ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆன்லைன் சேவை. ஸோ குரூப் 2ல கேட்ட கொஷின் இது. 84வது கேள்வி பார்க்கலாம். 108ஐ எந்த சிறிய எண்ணால் பெருக்க முழுக்கணம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கேட்டாலே நம்ம வந்து எல்சிஎம் பண்ணணும். இப்போ வந்து 108க்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 2ஆல பண்ணலாமா? 5 4 மறுபடியும் 2ஆல பண்ணலாம். 2 4 2 7 14 மறுபடியும் இதை வந்து 3ஆல பண்ணலாம். 27 மறுபடியும் 3ஆல பண்ணலாம். மறுபடியும் 3. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வந்து இது வந்து கனமா இருக்கு. நமக்கு இன்னொரு 3 வாட்டி 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அதனால இது வந்து கனமா இருக்கு. இப்போ வந்து 2 வந்து 2 டைம்ஸ் தான் இருக்கு. இது வந்து 2 கியூப் ஆகணும்னா அதுக்கு வந்து எதால 2 இன்னொரு வாட்டி 2 வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணா 2 வரும்னு பார்க்கணும். இப்போ வந்து 2ஆல பண்ணோம்னா நமக்கு 2 வரும். அப்ப ஆன்சர் 2. ஆப்ஷன் 2 ஏ. 85வது கேள்வி பார்க்கலாம். மதிப்பு காண்க எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 64. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வந்து ரூட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ண டபுள் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸையும் ஸ்கொயரையும் பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த ரூட்டுக்கும் 2க்கும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும். ஈக்குவல் டு 64 4ஆல கியூப் பண்ணோம்னா நமக்கு 64 வரும். ஸோ 4 பவர் 3ன்னு போட்டுக்கிட்டு மேலே நமக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? எக்ஸ் கியூப் வரும். ஈக்குவல் டு இதை வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 பவர் 2 ஆறு வரும். இப்போ இங்க இருக்கிற கியூப் வந்து இந்த சைடு டிவைட் இந்த ஈக்குவல் டு தாண்டி போனதுன்னா டிவைட் ஆகுமா? எக்ஸ் ஈக்குவல் டு 4 6/3. இப்போ இதை ஷார்ட் பண்ணோம்னா 2. எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 16. ஸோ ஆன்சர் பி. ஸோ குரூப் 4ல கேட்ட ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இது. இதை எப்படி ஈஸியாக ஷார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 86வது கேள்வி. 2 பவர் 6ல் பாதி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பாதினாலே நம்ம டிவைட் போட்டுக்கணும். இப்போ வந்து 2 பவர் 6 டிவைடட் பை 2. இப்போ வந்து 2 பவர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ஸோ வந்து இப்போ வந்து இதுலேருந்து ஏ பவர் எம் மைனஸ் என் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 2 பவர் 5. ஸோ ஆன்சர் சி 2 பவர் 5. ஸோ குரூப் 4ல கேட்ட கொஷின் இது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 10 பவர் எக்ஸ் டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 10 பவர் 9 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 10 பவர் எக்ஸ் 10 பவர் எக்ஸ் இதை அப்படியே எடுத்து வச்சு 10 பவர் எக்ஸ் டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 10 பவர் 9. இப்போ வந்து 10 எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால 10 எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற டிவைடு இந்த சைடு போனால் இன்ட்டு ஆகுமா? அப்போ வந்து 10 பவர் 9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. இப்போ 10x ஈக்குவல் டு இது வந்து காமனாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி போட்டுக்கிட்டு மேலே உள்ளதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 6. இப்போ வந்து 10 பவர் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 6. இது வந்து ஈவனாக இருக்கிறதுனால எக்ஸோட பவர் என்ன? 6. ஸோ ஆன்சர் 6. ஸோ குரூப் 4ல கேட்ட கொஷின் இது. ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. எப்படி பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 0வின் தலைகீழி காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2ஓட தலைகீழி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 1. இப்போ 3ஓட தலைகீழி 3 டிவைடட் பை 1. 10ஓட தலைகீழி 10 ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 1. இப்போ 0ஓட தலைகீழி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு தலைகீழி கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தலைகீழி கிடையாது. ஸோ குரூப் 2ல கேட்ட கேள்வி இது. 77வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொகைனா நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 12%னா 12 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1080 எனில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 1080. இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க இதை வந்து மல்டிப்ளை இங்கே இன்ட்டுவா இந்த சைடு ஈக்குவல் டு தாண்டி போகணும்னா டிவைட் ஆகுமா? ஸோ வந்து 1080 இதை வந்து அப்படியே மாற்றி போட்டுக்கணும். ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 12. இப்போ வந்து இதை ஷார்ட் பண்ணோம்னா 90 வருமா? எக்ஸ் ஈக்குவல் டு 90 இன்ட்டு 100. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9000. ஸோ எக்ஸோட வேல்யூ. குரூப் 4ல கேட்ட கொஷின் இது.
இத எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். a டிவைடட் பை 3 ஈக்குவல் டு b டிவைடட் பை 4 ஈக்குவல் டு c டிவைடட் பை 7 எனில் a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு டிவைடட் பை c என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வேல்யூ 3, பிக்கு வேல்யூ 4, சிக்கு வேல்யூ 7. இப்போ வந்து இந்த ஃபார்முலால இங்க குடுத்துருக்கிறதுல அப்படியே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா ஏ என்னது 3 பிளஸ் 4 பிளஸ் 7 டிவைட் பை சி என்னது 7. இப்போ வந்து இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 7 14 14 டிவைடட் பை 7. இதை சார்ட் பண்ணோம்னா 2. ஸோ ஆன்சர் 2. ஆப்ஷன் பி 2 தான் ஆன்சர். ஸோ குரூப் 2ல கேட்ட கொஷின் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 3x இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 9 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம். 3 ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9. இப்போ வந்து இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னா பொதுவாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும். இதுக்கு ஒரு ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த ரூட்டுக்கும் இந்த இதுக்கும் கேன்சல் பண்ணிக்கணும். இந்த இதுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் பொருந்தும் அது. இப்போ என்ன வரும்? 9x ஈக்குவல் டு 9 9 என்னது 81. இப்போ x ஈக்குவல் டு 81 டிவைடட் பை 9. இங்கே இருக்கிற 9 இந்த சைடு வந்துன்னா டிவைட் ஆகும். இதை சார்ட் பண்ணோம்னா 9. x ஈக்குவல் டு நமக்கு 9. ஆன்சர் டி. ஸோ குரூப் 2ல கேட்ட கொஷின் இது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரைவட்டத்தின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அரைவட்டத்தின் பரப்பு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர். இப்போ வந்து பைக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/7 இன்ட்டு ஆர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7. 7 ஸ்கொயரை எப்படி பண்ணிக்கலாம்? 7 × 7 டிவைடட் பை 2. ஸோ இப்போ இந்த ஒரு 7க்கு இந்த ஒரு 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை வந்து சார்ட் பண்ணோம்னா 11 வரும். ஈக்குவல் டு 11 × 7 ஈக்குவல் டு 77. இதை வந்து ஸ்கொயர் யூனிட்ல கேட்டிருக்காங்களா? அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ ஆன்சர் நமக்கு 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ குரூப் 4ல இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 73வது கேள்வி. 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன மொத்தமா எத்தனை குழந்தைகள் சொல்லியிருக்காங்க? 10 குழந்தைகள். அப்போ வந்து 10 இன்ட்டு சராசரி மதிப்பெண் எத்தனைன்னு கேட்டிருக்காங்களா? 80 எனில் அவங்களோட சராசரி மதிப்பெண் 80. ஸோ 80 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 800. ஸோ நம்மளோட ஆன்சர் பி. ஆப்ஷன் பி 800. அவ்வளோதான். 72வது கேள்வி பார்க்கலாம். இது வந்து குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓர் எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓர் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து ஓர் எண்ணு அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 60% 60 டிவைடட் பை 100% போட்டுக்கணும். மைனஸ் 60 கழித்தால் 60 இப்போ வந்து பேலன்ஸ் 60 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 60 போட்டுப்போம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க இருக்க 10 வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா பேலன்ஸ் மேலே 6x மைனஸ் 600 வருமா? 600 டிவைட் பை இந்த கீழே உள்ள 10 அப்படியே போட்டுக்கணும். ஈக்குவல் டு 60. இப்போ வந்து இந்த இது இங்க இருக்கிற டிவைட் வந்து இந்த சைடு வந்து இன்டூ ஆகுமா? 6x மைனஸ் 600 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 600. ஸோ 6x இங்க இருக்க மைனஸ் இந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகுமா? 1200 வருமா? ஈக்குவல் டு x ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணோம்னா 1200 டிவைட் பை 6. இந்த டிவைட் பண்ணோம்னா 200. ஸோ x ஈக்குவல் டு 200. ஆப்ஷன் டி. 21st கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மனிதர் ரூபாய் 6400 10 ரூபாய் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளாக சம எண்ணிக்கையில் வைத்திருந்தார் எனில் அவரிடம் இருந்த மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணு நோட்டு இருக்கா? அப்போ வந்து 10x அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பிளஸ் 50x பிளஸ் 100x ஈக்குவல் டு மொத்தமாக எவ்வளோ இருக்கு? 6400. இப்போ வந்து இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 160x ஈக்குவல் டு 6400. இதை வந்து இங்க இருக்கிற இந்த சைடு வந்தோம்னா டிவைடா மாறுமா? ஈக்குவல் டு 6400 டிவைடட் பை 160. இந்த 0க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை வந்து 4 டேபிளால ஷார்ட் பண்ணலாமா? 4 160 வருமா? இன்னொரு வாட்டி 4ஆல ஷார்ட் பண்ணலாம். பண்ணோம்னா 40. இப்போ x ஈக்குவல் டு 40யா? இப்போ எத்தனை நோட்டு இருக்கு? 3 நோட்டு நம்ம கிட்ட இருக்கு. 3 நோட்டு சம எண்ணிக்கையில் இருக்கு. அப்போ வந்து 3 × 40 எவ்வளோ வரும்? 120. x ஈக்குவல் டு 120.
ஆப்ஷன் ஏ 120 தான் ஆன்சர். x in 15% ஈக்குவல் டு y in 20% எனில் x is to y காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ x in இன்னு வந்தாலே நமக்கு இன்ட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, x இன்ட்டு 15% அப்போ 15 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு y இன்ட்டு 20 டிவைடட் பை 100. அப்போ இந்த 100க்கும் இதுக்கும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 15x இருக்க பேலன்ஸ் 15x ஈக்குவல் டு 20y. இப்போ இங்கே இருக்கிற எக்ஸை இந்த சைடு கொண்டு வரணும், இதை இங்கே இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ வந்து இப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 15. இப்போ இதை ஷார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 5 டேபிளால் ஷார்ட் பண்ணலாமா? இப்போ 3 4. இப்போ 4:3 தான் இதோட ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ 4:3. இதே மாதிரி கொஷின்ஸ் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ண. கொஷின் வந்து குரூப் 4 கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். x is to y ஈக்குவல் டு 3:2 எனில் 4x + 2y is to 3x - y மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இப்போ ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். x டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு இதையும் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம், 3 டிவைடட் பை 2. இப்போ வந்து இதுக்கு இது வேல்யூ, இப்போ இதுக்கு இது வேல்யூ. இப்போ வந்து இதில் அப்படியே நம்ம இந்த வேல்யூ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4xக்கு பதிலாக 3 ப்ளஸ் 2yக்கு பதிலாக 2 ஈஸ்ட்டு 3 எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 2. இப்போ வந்து 4 12 ப்ளஸ் 2 4 ஈஸ்ட்டு 9 மைனஸ் 2. இப்போ 16:7. இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். தேங்க்யூ. ஸோ எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு ரூட் கொடுத்துருந்தா இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்கு ஒரு ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 5 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 வரும். இப்போ வந்து இங்கே இருக்கிற 3 வந்து டிவைடட் பை 3 வந்து இந்த சைடு ஈக்குவல் தாண்டி போனால் இன்டூ ஆகும். எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 25 இன்ட்டு 3. எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 25 இன்ட்டு 3 பண்ணோம்னா 75. இப்போ வந்து இங்கே இருக்கிற ப்ளஸ் 4 வந்து ஈக்குவல் டு தாண்டி போனால் மைனஸ் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 75 மைனஸ் 4. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணோம்னா 71. ஸோ ஆன்சர் வந்து சி 71. இதே மாதிரி கொஷின்ஸ் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.